உங்களுடன் ஸ்டாலின் முகாம் இன்று கோவில்பட்டியில் கனிமொழி எம்பி அவர்களாலும் தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் அவர்களாலும் கீதா ஜீவன் அவர்களாலும் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த முகாமில் வழங்கப்படும் சேவைகள்: குறைகளை தீர்த்தல். பொதுமக்கள் தங்கள் குறைகளை, புகார் மற்றும் குறைகளை குறித்து மனுக்கள் அளிக்கலாம். இந்த மனுக்கள் 45 நாட்களுக்குள் தீர்வு காண முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். சில சமயங்களில் ஓரிரு நாட்களிலேயோ அல்லது ஒரு வாரத்திலேயோ கூட தீர்வு காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு திட்டங்கள் தொடர்பான விண்ணப்பங்கள்: கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இத்திட்டத்தில் விடுபட்ட பெண்கள் இந்த முகாமில் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நல பாதுகாப்பு திட்டங்கள்: ஓய்வூதியம் மற்றும் இலவச பட்டாமனை போன்ற சமூக நலம் சார்ந்த திட்டங்களுக்கும் விண்ணப்பிக்கலாம். மற்ற அரசு திட்டங்கள்: பல்வேறு அரசு திட்டங்கள் கீழ் பயனடைய தேவையான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். சான்றிதழ் சேவைகள்: சாதி சான்றுகள், புதிய சாதி சான்றுகள் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்வதற்கும் விண்ணப்பிக்கலாம். பட்டா பெயர் மாற்றம், நில உரிமை தொடர்பான பட்டா பெயர் மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கலாம். ஆதார் மற்றும் ரேஷன் அட்டையில் திருத்தம்: ஆதார் மற்றும் ரேஷன் அட்டையில் திருத்தம் செய்வதற்கான உதவிகள், வாரிசு சான்றிதழ் பெறுவதற்கான விண்ணப்பங்கள், வருமான சான்றிதழ் பெற மற்றும் பிற சான்றிதழ்கள், அடிப்படை வசதிகள் மற்றும் உள்ளாட்சி சேவைகள், குடிநீர் சேவை தொடர்பான புகார்கள், கோரிக்கைகள், கழிவுநீர் இணைப்பு சம்பந்தமான சேவைகள், வீட்டு வரி, காலிநில வரி, சொத்து வரி மதிப்பீடு மற்றும் பெயர் மாற்றம் தொடர்பான சேவைகள், பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் பெறுவதற்கான சேவைகள், திட்டக்கழிவு மேலாண்மை தொடர்பான புகார்கள் மற்றும் பொதுமக்கள் குறை தீர்ப்பு. அரசு சேவைகள், திட்டங்கள் மற்றும் அடிப்படை சேவைகள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.